ஓம் சாந்தி. ஏப்ரல் 2, 2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளை, மற்ற அனைவரிடமிருந்தும் துண்டித்து ஒரே ஒருவருடன் உங்கள் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சகோதரத்துவ பார்வையுடன் ஒருவரை ஒருவர் பார்த்தால் நீங்கள் ஷரீரத்தை பார்க்க மாட்டீர்கள். அப்பொழுது உங்களுடைய பார்வை தீயதாக இருக்காது. உங்களுடைய வார்த்தைகளிலும் சக்தி இருக்கும். கேள்வி: தந்தை குழந்தைகளுக்கு கடன்பட்டிருக்கின்றாரா அல்லது குழந்தைகள் தந்தைக்கு கடன்பட்டிருக்கிறார்களா? பதில்: குழந்தைகளாகிய நீங்கள் உரிமை உள்ளவர்கள் என்பதால் தந்தையே உங்களுக்கு கடன்பட்டுள்ளார். குழந்தைகளாகிய நீங்கள் செய்யும் தானத்திற்கு பலனாக 100 மடங்கை தந்தை உங்களுக்கு திருப்பிக் கொடுக்க வேண்டும். கடவுளின் பெயரில் நீங்கள் எதை தானம் செய்தாலும் உங்கள் அடுத்த பிறவியில் நீங்கள் அதற்கான பலனை பெறுகின்றீர்கள். நீங்கள் ஒரு கைப்பிடி அரிசியை கொடுத்து உலக அதிபதிகள் ஆகின்றீர்கள். ஆகவே நீங்கள் பரந்த இதயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நான் பாபாவிற்கு கொடுத்தேன் என்ற எண்ணத்தை ஒரு பொழுதும் கொண்டிருக்காதீர்கள். ஓம் சாந்தி. இதுவே அதி மங்களகரமான சங்கம யுகம் என்பதை நீங்கள் நூதன சாலைகளிலும் கண்காட்சிகளிலும் விளங்கப்படுத்த வேண்டும். நீங்கள் மாத்திரமே விவேகிகள். ஆகவே இதுவே அதி மங்களகரமான சங்கமயுகம் என்பதை நீங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகவும் நன்றாக விளங்கப்படுத்த வேண்டும். சிறந்த சேவைக்கான இடம் நூதன சாலையாகும். பலர் அங்கு செல்கின்றார்கள். ஆனால் அங்கு சிறந்த சேவை செய்யக்கூடிய குழந்தைகள் வெகு சிலரே உள்ளனர். நிலையங்கள் அனைத்துமே சேவைக்கான இடங்களாகும். டெல்லியில் உள்ள நிலையத்தில் எழுதப்பட்டுள்ளது ஆன்மீக நூதன சாலை. இது சரியான கருத்து அல்ல. பல மக்கள் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள்: பாரதத்திற்கு நீங்கள் என்ன சேவையை செய்கின்றீர்கள்? கடவுள் பேசுகின்றார், இது ஒரு காடு ஆகும். இந்த நேரத்தில் நீங்கள் சங்கமயுகத்தில் இருக்கின்றீர்கள். நீங்கள் காட்டிற்கோ பூந்தோட்டத்திற்கோ உரியவர்கள் அல்ல. இப்பொழுது நீங்கள் பூந்தோட்டத்திற்கு செல்வதற்கான முயற்சியை செய்கின்றீர்கள். நீங்கள் இந்த ராவணனின் ராஜ்யத்தை ராம ராஜ்யமாக மாற்றிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய செலவுகளை எவ்வாறு நீங்கள் சமாளிக்கின்றீர்கள் என்று மக்கள் உங்களிடம் கேட்கிறார்கள். அவர்களிடம் கூறுங்கள்: பிரம்மா குமாரிகளாகிய நாங்களே எங்கள் செலவுகளை சமாளித்துக் கொள்கின்றோம். ராம ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. நீங்கள் சில நாட்களுக்கு இங்கு வந்திருந்து நாங்கள் என்ன செய்கின்றோம், எங்களுடைய இலக்கும் லட்சியமும் என்ன என்பதை புரிந்து கொள்ளலாம். அவர்களுக்கு ராஜ்யத்தில் நம்பிக்கை இல்லாததாலேயே அவர்கள் அரசர்களின் ஆட்சியை முடிவடைய செய்துள்ளார்கள். இப்பொழுது அவர்களும் தமோ பிரதானம் ஆகியுள்ளார்கள். இதனாலேயே அவர்கள் விரும்பப்படுவதில்லை. நாடகத்திற்கு ஏற்ப அவர்கள் மீது குற்றம் சுமத்த முடியாது. நாடகத்தில் நடந்தது எதுவோ அந்த பாகத்தையே நாங்கள் நடிக்கின்றோம். ஸ்தாபனை பாகமும் ஒவ்வொரு கல்பத்திலும் தந்தையின் மூலம் தொடர்கிறது. குழந்தைகளாகிய நீங்களே உங்கள் செலவுகளை சமாளிக்கின்றீர்கள். ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் செலவுகளை சமாளித்துக் கொண்டு உங்கள் சொந்த ராஜ்யத்தை உருவாக்குகின்றீர்கள். வேறு எவருக்கும் இது தெரியாது. அறியப்படாத போர் வீரர்கள் என்ற உங்கள் பெயர் மிகவும் பிரபல்யமானது. உண்மையில் அந்த இராணுவத்தில் அறியப்படாத போர் வீரர்கள் இருப்பதில்லை. இராணுவ வீரர்களுக்கான ஒரு பதிவேடு வைக்கப்படும். எவர் ஒருவருடைய பெயரோ அல்லது இலக்கமோ பதியப்படாது இருப்பது சாத்தியமில்லை. உண்மையில் நீங்களே அறியப்படாத போர் வீரர்கள். உங்களுடைய பெயர் எந்த பதிவேட்டிலும் பதியப்படவில்லை. உங்களிடம் எந்த ஆயுதங்கள் போன்றவையும் இல்லை. இங்கு பௌதிக வன்செயல் எதுவும் கிடையாது. யோக சக்தியின் மூலம் நீங்கள் உலகை வெல்கின்றீர்கள். கடவுள் சர்வ சக்திவான். நீங்கள் நினைவு செய்வதன் மூலம் அவரிடமிருந்து சக்தியை பெறுகின்றீர்கள்.
நீங்கள் சத்தோப்பிரதானம் ஆகுவதற்கு தந்தையுடன் யோகம் செய்கின்றீர்கள். நீங்கள் சத்தோப்பிரதான் ஆகியதும் உங்களுக்கு ஒரு சத்தோப்பிரதான் ராஜ்யம் தேவையாகும். ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் அதனை இப்பொழுது ஸ்தாபிக்கின்றீர்கள். வாழ்ந்தாலும் கண்ணுக்கு புலப்படாதவர்கள் மறைமுகமானவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். உங்களால் சிவபாபாவை இந்த கண்களால் பார்க்க முடியாது. நீங்கள் மறைமுகமானவர்கள். நீங்கள் மறைமுகமான முறையில் அவரிடமிருந்து சக்தியை பெறுகின்றீர்கள். நீங்கள் தூய்மையற்றவர்களில் இருந்து தூய்மையானவர்கள் ஆகின்றீர்கள் என்பதையும், தூய்மையானவர்களிடம் மாத்திரமே சக்தி இருக்கும் என்பதையும் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் சத்யுகத்தில் தூய்மையானவர்களாக இருப்பீர்கள். தந்தை உங்களின் 84 பிறவிகளின் கதையையும் உங்களுக்கு கூறுகின்றார். நீங்கள் தந்தையிடமிருந்து சக்தியை பெற்று தூய்மையானவர்களாகி பின்னர் தூய உலகின் ராஜ்யத்தை ஆட்சி செய்வீர்கள். பௌதீக சக்தியினால் எவராலும் உலகை வெல்ல முடியாது. இது யோக சக்தி பற்றிய விஷயமாகும். அவர்கள் சண்டை செய்கிறார்கள், ஆனால் நீங்கள் ராஜ்யத்தை உங்கள் கைகளில் பெற்றுக்கொள்கிறீர்கள். தந்தை சர்வ சக்திவான். ஆகையால் நீங்கள் அவரிடமிருந்து சக்தியை பெற வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு தந்தையையும் படைப்பின் ஆரம்பம், மத்தியமம் மற்றும் இறுதியையும் தெரியும். நீங்கள் மாத்திரமே சுய தரிசன சக்கரத்தை சுழற்றுபவர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். எல்லோரிடத்திலும் இந்த விழிப்புணர்வு இல்லை. குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே இந்த ஞானத்தை பெறுவதால் உங்களிடம் இந்த விழிப்புணர்வு இருக்க வேண்டும். வெளியிலுள்ள அந்த மக்கள் இதனை புரிந்து கொள்ள மாட்டார்கள். இதனாலேயே அவர்கள் இந்த ஒன்று கூடலில் அமர்ந்திருக்க அனுமதிக்கப்படுவதில்லை. அனைவரும் தூய்மையாக்கும் தந்தையை அழைக்கிறார்கள். ஆனால் எவரும் தன்னை தூய்மையற்றவர் என்று கருதுவதில்லை. அவர்கள் தொடர்ந்தும் பாடுகிறார்கள், சீதைக்குரிய ராமரே தூய்மையாக்குபவர். நீங்கள் அனைவரும் மணவாட்டிகள். தந்தை மணவாளன். அனைவருக்கும் முக்தியை வழங்குவதற்காக அவர் வருகின்றார். அவர் குழந்தைகளாகிய உங்களை அலங்கரிக்கின்றார். நீங்கள் ஓர் இரட்டை இன்ஜினை பெற்றிருக்கின்றீர்கள். ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் மோட்டார் சிறந்த என்ஜினை கொண்டிருக்கும். தந்தையும் அவ்வாறானவரே. நீங்கள் கூறுகின்றீர்கள், ஓ தூய்மையாக்குபவரை வாருங்கள், எங்களை தூய்மையாக்கி உங்களுடன் மீண்டும் அழைத்து செல்லுங்கள். நீங்கள் அனைவரும் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கின்றீர்கள். நீங்கள் இசை கருவிகள் போன்றவற்றை இசைப்பதில்லை. எவ்விதமான கஷ்டம் என்ற கேள்விக்கே இடமில்லை. நடக்கும் போதும் உலாவி திரியும் போதும் தொடர்ந்தும் தந்தையை நினைவு செய்யுங்கள். நீங்கள் சந்திப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தொடர்ந்தும் பாதையை காட்டுங்கள். தந்தை கூறுகின்றார், எனது பக்தர்களை அல்லது லக்ஷ்மி நாராயணனின் அல்லது ராதை கிருஷ்ணரின் பக்தர்களை நீங்கள் சந்திக்கும் பொழுது அவர்களுக்கு தானம் செய்ய வேண்டும். அவற்றை வீணாக்காதீர்கள். தகுதியானவர்களுக்கே தானங்கள் வழங்கப்படும். தூய்மையற்ற மனிதர்கள் தொடர்ந்து தூய்மையற்ற மனிதர்களுக்கே தானம் செய்வார்கள். தந்தையே சர்வ சக்திவான். நீங்கள் அவரிடமிருந்து சக்தியை பெற்று அதி மேன்மையானவர்கள் ஆகின்றீர்கள். ராவணன் வரும்பொழுது அந்த நேரத்திலும் திரேதா மற்றும் துவாபர யுகத்தின் சங்கமம் ஒன்று இருக்கும். இது கலி யுகத்தினதும் சங்கம யுகத்தினதும் சங்கமமாகும். எவ்வளவு காலத்திற்கு ஞானம் இருக்கும், எவ்வளவு காலத்திற்கு பக்தி இருக்கும் போன்ற விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பின்னர் நீங்கள் இந்த விஷயங்களை மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். எல்லையற்ற தந்தையை நினைவு செய்வதே பிரதான விஷயமாகும். எல்லையற்ற தந்தை வந்ததும் விநாசமும் இடம்பெறும். மகாபாரத யுத்தம் எப்பொழுது இடம்பெற்றது? கடவுள் ராஜயோகத்தை கற்பித்த போதாகும். புதிய உலகின் ஆரம்பமும் பழைய உலகின் இறுதியும் என்றால் விநாசம் இடம்பெற வேண்டும் என்பதே அதன் அர்த்தம் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். உலகம் கார் இருளில் உள்ளது.
இப்பொழுது அதனை விழித்தெழச் செய்ய வேண்டும். அரை கல்பமாக அது உறங்கிக் கொண்டிருக்கிறது. தந்தை விளங்கப்படுத்துகின்றார். உங்களை ஒரு ஆத்மாவாக கருதி மற்றவர்களை சகோதரத்துவ பார்வையுடன் பாருங்கள். அப்பொழுது எவருக்காவது நீங்கள் ஞானத்தை கொடுக்கும் பொழுது உங்கள் வார்த்தைகளில் சக்தி இருக்கும். ஆத்மாவே தூய்மையானவராகவும் தூய்மையற்றவராகவும் ஆகின்றார். ஓர் ஆத்மா தூய்மையாகும் பொழுது அவர் ஒரு தூய்மையான சரீரத்தை பெறுகின்றார். அவரால் அதனை இப்பொழுது பெற முடியாது. அனைவரும் தூய்மையாக வேண்டும். சிலர் யோக சக்தியினால் தூய்மையாகுவார்கள். மற்றவர்கள் தண்டனையின் மூலம் தூய்மையாகுவார்கள். நினைவு யாத்திரைக்கு முயற்சி தேவைப்படுகிறது. இதனை நீங்கள் பயிற்சி செய்வதற்கு பாபா தொடர்ந்தும் உங்களை தூண்டுகின்றார். பாதிரியார்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் கிறிஸ்துவின் நினைவில் அமைதியாக செல்வது போன்று நீங்களும் வெளியே எங்காவது செல்லும் பொழுது பாபாவின் நினைவில் செல்லுங்கள். அவர்கள் தொடர்ந்து கிறிஸ்துவை நினைவு செய்கிறார்கள். பாரத மக்கள் பலரை நினைவு செய்கிறார்கள். தந்தை கூறுகின்றார், ஒரே ஒருவரை தவிர வேறு எவரையும் நினைவு செய்யாதீர்கள். நாங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து முக்திக்கும் ஜீவன் முக்திக்குமான உரிமையை பெறுகின்றோம். ஜீவன் முக்தி ஒரு வினாடியில் கிடைக்கிறது. சத்யுகத்தில் அனைவருக்கும் ஜீவன் முக்தி கிடைக்கிறது. அதே நேரத்தில் கலியுகத்தில் அனைவரும் பந்தன வாழ்க்கையில் உள்ளார்கள். எவருக்கும் இந்த விஷயங்கள் தெரியாது. எல்லையற்ற தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த விஷயங்கள் அனைத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். பின்னர் குழந்தைகளாகி நீங்கள் தந்தையை வெளிப்படுத்த வேண்டும். அவர் தொடர்ந்து சகல இடங்களையும் சுற்றி பார்க்கின்றார். இதுவே அதி மங்களகரமான சங்கமயுகம் என்ற செய்தியை மனிதர்களுக்கு கொடுப்பது உங்கள் கடமையாகும். எல்லையற்ற ஆஸ்தியை கொடுப்பதற்கு எல்லையற்ற தந்தை வந்துள்ளார். தந்தை கூறுகின்றார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். உங்கள் பாவங்கள் அகற்றப்படும். இந்த உண்மையான கீதையையே தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்றார். மனிதர்களுடைய கட்டளைகளை பின்பற்றி நீங்கள் வீழ்ந்து விட்டீர்கள். அதே நேரத்தில் கடவுளின் வழிகாட்டல்களை பின்பற்றி நீங்கள் உங்கள் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். பிரதானமான விஷயம் நடக்கும் பொழுதும் இருக்கும் பொழுதும் உலாவி திரியும் பொழுதும் தொடர்ந்தும் தந்தையை நினைவு செய்து அவரின் அறிமுகத்தை கொடுங்கள். பேட்டரிகளை நீங்கள் உங்களுடன் வைத்திருங்கள். அதனை இலவசமாக கொடுப்பதனாலும் கொடுக்கலாம். எவ்வாறாயினும் அது தகுதி வாய்ந்தவர்களுக்கு மாத்திரமே கொடுக்கப்பட வேண்டும். தந்தை குழந்தைகளுக்கு முறைப்பாடு செய்கின்றார். நீங்கள் உங்கள் பௌதிக தந்தையை நினைவு செய்கின்றீர்கள். இருந்த போதும் உங்களுடைய பரலோக தந்தையாகிய என்னை நீங்கள் மறந்து விடுகின்றீர்கள். உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? நீங்கள் தூய இல்லறப்பாதைக்கு உரியவர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது மீண்டும் நீங்கள் அவ்வாறாக வேண்டும். உங்களுக்குள்ளேயே சோதித்து பாருங்கள். என்னுடைய புத்தி எங்காவது அலைந்து கொண்டிருக்கிறதா? தந்தையை நான் எவ்வளவு நேரத்திற்கு நினைவு செய்தேன்? தந்தை கூறுகின்றார், உங்களை மற்றவர்களிடமிருந்து துண்டித்து ஒருவருடன் மாத்திரம் தொடர்பை கொண்டிருங்கள். இதில் நீங்கள் எவ்வித தவறும் செய்யக்கூடாது. உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. மற்றவர்களை சகோதரத்துவ பார்வையுடன் பாருங்கள். அப்பொழுது ஷரீரத்தை பார்க்க மாட்டீர்கள். அப்பொழுது உங்கள் பார்வை தவறானதாக இருக்க முடியாது. இதுவே உங்கள் இலக்காகும். இந்த நேரத்தில் மாத்திரமே நீங்கள் இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். அனைவரும் சகோதரர்களை குறித்து பேசுகிறார்கள். இது ஒரு சகோதரத்துவம் என்று மக்கள் கூறுகிறார்கள். அது நல்லது. நாங்கள் பரம தந்தை பரமாத்மாவின் குழந்தைகள். ஆகவே தந்தை ஸ்வர்க்கத்தை ஸ்தாபிக்கும் பொழுது நாங்கள் ஏன் இங்கு அமர்ந்திருக்கின்றோம்? தொடர்ந்து இவ்வாறு விளங்கப்படுத்தி தொடர்ந்து முன்னேறுங்கள். தந்தைக்கு சேவை செய்யக்கூடிய புத்திரிகள் ஏராளமானவர்கள் தேவை. நிலையங்கள் தொடர்ந்து திறக்கப்படுகின்றன. மற்றவர்கள் பலருக்கு நன்மை செய்வதில் குழந்தைகள் ஆர்வமாக உள்ளார்கள். எவ்வாறாயினும் அனைவரையும் கவனித்துக் கொள்ளும் ஆசிரியர்களும் சிறந்த மகாரத்திகளாக இருக்க வேண்டும். ஆசிரியர்களும் வரிசை கிரமமே. தந்தை கூறுகின்றார்,
லக்ஷ்மி நாராயணனின் கோயிலில் எங்கு உள்ளதோ, சிவன் கோயில் எங்கு உள்ளதோ, கங்கை ஆறு எங்கு உள்ளதோ, ஏராளமான மக்கள் எங்கு இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் நீங்கள் சென்று சேவை செய்ய வேண்டும். அவர்களுக்கு விளங்கப்படுத்துங்கள். கடவுள் கூறுகின்றார், காமமே மிகப்பெரிய எதிரியாகும். ஸ்ரீமத்தின்படி தொடர்ந்தும் சேவை செய்யுங்கள். இது உங்களுடைய இறை குடும்பமாகும். நீங்கள் இங்கு வந்து 7 நாட்களுக்கு ஒரு பட்டியில் இருங்கள். இந்த குடும்பத்துடன் இருங்கள். குழந்தைகளாகி நீங்கள் அதிக அளவு சந்தோஷத்துடன் இருக்க வேண்டும். எல்லையற்ற தந்தையால் நீங்கள் பல கோடி மடங்கு பாக்கியசாலி ஆக்கப்படுகின்றீர்கள். கடவுளால் உங்களுக்கு கற்பிக்க முடியும் என்பது உலகத்திற்கு தெரியாது. இங்கு நீங்கள் கற்கின்றீர்கள். ஆகவே நீங்கள் அதிக அளவு சந்தோஷத்துடன் இருக்க வேண்டும். அதி மேலானவர்கள் ஆகுவதற்காக நாங்கள் கற்கின்றோம். நீங்கள் மிகவும் பரந்த இதயமுடையவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் தந்தையை உங்களுக்கு கடமைப்படச் செய்கின்றீர்கள். கடவுளின் பெயரில் நீங்கள் கொடுக்கும் எவையாக இருந்தாலும் அதற்கான பலனை நீங்கள் அடுத்த பிறவியில் பெறுகின்றீர்கள். அவ்வாறு இல்லையா? நீங்கள் அனைத்தையும் பாபாவிற்கு கொடுக்கும் பொழுது பாபா உங்களுக்கு அனைத்தையும் கொடுக்க வேண்டும். நீங்கள் இந்த எண்ணத்தை ஒருபொழுதும் கொண்டிருக்க கூடாது. நான் பாபாவிற்கு கொடுத்தேன். மக்கள் பலர் நினைக்கிறார்கள், நான் இந்த அளவு கொடுத்தேன், ஆகவே ஏன் எனக்கு விசேஷ உபசரணை வழங்கப்படுவதில்லை? நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு அரிசியை கொடுத்து உலக ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள். பாபாவே அருள்பவர். அரசர்கள் ராஜரிகமானவர்கள். ஓர் அரசரை நீங்கள் முதலில் சந்திக்கும் பொழுது அவருக்கு நாங்கள் ஒரு பரிசை கொடுப்போம். ஆனால் அவர் அதனை தனது கைகளால் வாங்குவதில்லை. தனது செயலாளரிடம் கொடுக்குமாறு அவர் சுட்டிக்காட்டுவார். ஷிவ் பாபாவே அருள்பவர். ஆகவே அவர் எவ்வாறு உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்வார்? அந்த ஒருவரே எல்லையற்ற தந்தையாவார். நீங்கள் அவருக்கு ஒரு பரிசை கொடுப்பீர்கள். ஆனால் பாபா அதற்கு பிரதி உபகாரமாக உங்களுக்கு 100 மடங்கு வழங்குவார். ஆகவே நீங்கள் பாபாவிற்கு கொடுத்தீர்கள் என்ற எண்ணம் ஒருபொழுதும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. நீங்கள் பெற்றுக்கொள்கின்றீர்கள் என்ற எண்ணத்தையே எப்பொழுதும் கொண்டிருங்கள். அங்கு நீங்கள் கோடீஸ்வரர்கள் ஆகுவீர்கள். நடைமுறையில் நீங்கள் பல கோடி மடங்கு பாக்கியசாலிகள் ஆகின்றீர்கள். பல குழந்தைகள் பரந்த இதயம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் மற்றவர்கள் பலர் இன்னும் உலோபிகளாக உள்ளார்கள். தாங்கள் கோடீஸ்வரர்களாக ஆகின்றார்கள் என்பதை கூட அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. நாங்கள் மிகவும் சந்தோஷமடைகின்றோம். கடவுளாகிய தந்தை இல்லாத போது அவர் தற்காலிகமான ஒரு காலத்திற்கு மறைமுகமாக உங்களுக்கு பலனை கொடுக்கின்றார். அவர் பிரசன்னமாகி இருக்கும்போது உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு கொடுக்கின்றார். ஷிவ் பாபாவின் பொக்கிஷ களஞ்சியம் நிரம்பி வழிகின்றது என்பது நினைவு கூறப்படுகிறது. பாருங்கள், பல குழந்தைகள் இருக்கிறார்கள். யார் என்ன கொடுக்கிறார்கள் என்பது எவருக்கும் தெரியாது. தந்தைக்கு தெரியும். தந்தை தங்கியிருக்கும் உரைக்கும் தெரியும். அதாவது பிரம்மா பாபாவிற்கு தெரியும். அவர் முற்றிலும் சாதாரணமானவர். இதனால் குழந்தைகள் இங்கிருந்து சென்றவுடன் அவர்களின் போதை மறைந்து விடுகிறது. இந்த ஞானம் அல்லது யோகம் இல்லாத போது சிறு சச்சரவுகள் தொடர்கின்றன. சிறந்த குழந்தைகளையும் மாயை தோற்கடிக்க செய்கின்றாள். மாயை அவர்கள் தந்தையை விட்டு விலகி செல்லவும் செய்கின்றாள். நீங்கள் யாரிடம் வந்துள்ளீர்களோ அந்த தந்தையை உங்களால் நினைவு செய்ய முடியாதா? அகத்தில் அதிக அளவு சந்தோஷம் இருக்க வேண்டும். நீங்கள் கூறிக்கொண்டிருந்த நாளும் வந்துவிட்டது. தந்தை வரும்பொழுது நாங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள் ஆகுவோம். கடவுள் வந்து உங்களை தத்தெடுக்கின்றார். ஆகவே நீங்கள் மிகவும் பாக்கியசாலிகள் என்று அழைக்கப்படுகின்றீர்கள். ஆகவே நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆனால் மாயை உங்கள் சந்தோஷத்தை இழக்கச் செய்கின்றாள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும்.
ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. கடவுள் எங்களை தத்தெடுத்துள்ளார். அவர் எங்களுடைய ஆசிரியராகி எங்களுக்கு கற்பிக்கின்றார். உங்களுடைய பல கோடி மடங்கு பாக்கியத்தை நினைவு செய்து சந்தோஷமாக இருங்கள். 2. உங்கள் பார்வையை உறுதியாக்கிக் கொள்ளுங்கள். ஆத்மாக்களாகிய நாங்கள் சகோதரர்கள். ஷரீரத்தை பார்க்காதீர்கள். தந்தையோடு ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்திக் கொண்ட பின்னர் உங்கள் புத்தியை அலைந்து திரிவதற்கு இடமளிக்காதீர்கள். ஆசீர்வாதம். இந்த அலௌகிக வாழ்வில் உங்கள் உறவுமுறைகளின் சக்தியினால் மேன்மையானதோர் ஆத்மாவாகி அழியாத அன்பையும் ஒத்துழைப்பையும் பெறுவீர்களாக. இந்த அலௌகிக வாழ்வில் குழந்தைகளாகிய நீங்கள் இரட்டை வழியில் உறவுமுறைகளின் சக்தியை பெறுகின்றீர்கள். ஒன்று தந்தையுடன் அனைத்து உறவுமுறைகளையும் கொண்டிருப்பதாகும். இரண்டாவது உங்கள் தெய்வீக குடும்பத்துடன் நீங்கள் கொண்டிருக்கும் உறவுமுறைகளாகும். இந்த உறவுமுறைகளுடன் நீங்கள் சதா தொடர்ந்து தன்னலமற்ற அன்பையும் அழியாத அன்பையும் ஒத்துழைப்பையும் பெறுகின்றீர்கள். எனவே நீங்கள் அந்த உறவுமுறைகளின் சக்தியை கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் இத்தகைய மேன்மையான அலௌகிக வாழ்வின் சக்தியை கொண்டிருக்கின்ற ஆசீர்வதிக்கப்பட்ட ஆத்மாக்கள் ஆவீர்கள். ஆகவே நீங்கள் கோரிக்கை விடுப்பவர்கள் அல்ல, ஆனால் சதா சந்தோஷமாக இருப்பவர்கள். ஸ்லோகம். பற்றற்ற பார்வையாளராக ஷரீரமற்று இருந்தவாறு திட்டங்களை தீட்டும்போது உங்களால் ஒரு வினாடியில் உங்கள் ஸ்திதியை வெறுமை ஆக்கிக் கொள்ள முடியும். ஓம் சாந்தி.